ஹோலி பைட்ஸில் முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். என்னென்னா, மெல்கிசெதேக்னு ஒரு அரசர் வந்து பைபிளில் வந்து பேசப்பட்டிருக்காரு. நம்ம இயேசுவோட பிறப்புக்கு முன்னாடி இருக்கிற அந்த நவநாள் ஜெபங்கள் அதிலெல்லாம் கூட இந்த மெல்கிசெதேக் அரசரை நம்ம நினைவு கூர்றோம். பைபிளில் நிறைய முக்கியமான திருவிழாக்களில் வந்து மெல்கிசெதேக்கின் முறைப்படி அப்படின்னு பாடல்கள் கூட இருக்குது. இதோட முக்கிய விஷயம் என்னென்னா, இந்த மெல்கிசெதேக்குன்றவர் வந்து கடவுளால் அனுப்பப்பட்டவராக வந்து கருதப்படுது. ஏன்னா இந்த மெல்கிசேதேக் அரசர் வந்து ஒரு மிகப்பெரிய கடவுளின் உன்னத அரசர்ன்னு பைபிளில் வந்து 14ஆம் அதிகாரம், அதாவது ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தில் வந்து அவரை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் 18வது வசனத்தில் இவருக்கு அந்த மெல்கிசேதேக் அரசர் வந்து கடவுளின் உன்னத அரசர் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடவுளால் வந்து அனுப்பப்பட்ட ஒரு அரசர், அதே நேரத்தில் நம் கடவுளின் உயர் குருவானவர்ன்றதும் இவர் வந்து கருதப்படுது. அப்ரஹாம் வந்து அந்த அபிராமமா இருந்து அவர் அந்த நாட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடி நடந்த போரில் அப்ரஹாமுக்கு வந்து இவர் வந்து உதவி செய்கிறார். உதவி செய்து அவருக்கு வந்து மீன் ரொட்டியும் ரொட்டி துண்டுகளும் திராட்சை ரசமும் வந்து இவர் கொடுக்குறாரு. இன்னொன்று அப்ரஹாமை ஆசீர்வதிக்கிறாரு. எப்படி ஆசீர்வதிக்கிறாருன்னா 19வது வசனம் ஜெனிசிஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் அப்ரஹாமுக்கு ஆசி வழங்குவாராக அப்படின்னு சொல்லி அந்த மெல்கிசேதேக்கால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் இவர் அப்ரஹாம். இப்போ வந்து இந்த மெல்கிசேதேக் வந்து இந்த 14வது வசனத்தில் சொல்லப்படுது. அதே மாதிரி சங்கீதம் 110லையும் வந்து சொல்லப்படுது. அதே மாதிரி இது ரெண்டும் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டா. நியூ டெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா, எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் 5வது அதிகாரத்துலேருந்து 7வது அதிகாரம் வரைக்கும் இவரை பற்றி பேசப்படுது. இவர் வந்து எங்கே பிறந்தார், எங்கே இறந்தார், இவர் யாரோட இவரோட தாய் தந்தையர் யார், இது எந்த இதுவுமே வந்து சொல்லப்படலை. இவர் வந்து நிறைய தியாலஜிஸ் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, இயேசுவோட முன்னறிவிப்பாக இவர் எடுக்கிறாங்க. எப்படி வந்து நம்மளோட ஸ்நாபகரில் பிறந்தாரோ அதே மாதிரி தான் மெல்கிசேதேக் பழைய காலத்தில் அப்படின்றாங்க. இயேசு வந்து இந்த மெல்கிசேதேக் அரசர் தான் திரும்பி இயேசுவாக பிறக்கிறாருன்றதையும் சொல்லப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவரையும் கடவுளுடைய ஒரு பிள்ளையாக வந்து கருதப்படுது. கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு குருவானவராகவும் இவர் கருதப்படுது. அப்பேற்பட்ட ஒரு முக்கியமான கேரக்டர் தான் வந்து மெல்கிசேதேக்குன்னு சொல்லக்கூடியவர். இவர் தான் இந்த 10ல் 1 தசம பாகம்ன்றதை வந்து உண்டு பண்ணதும் வந்து இவர் தான். ஏன்னா அப்ரஹாமுக்கு இதை கொடுத்துட்டு அப்ரஹாம் போரில் வெற்றி பெற்றதும் அவர் வந்து அவரோட எல்லா இதில் வந்து 10ல் 1 பங்கு கேட்குறாரு. அப்ரஹாம் செல்வத்தையும் கொடுக்குறாரு. மனிதர்கள் அந்த அடிமைகளெல்லாம் அந்த காலத்தில் ஷேர் பண்ணுவாங்களா, அதுவும் கொடுக்குறாரு. ஆனால் இவர் அந்த அடிமைகளை மட்டும் கூட்டிக்கிட்டு அப்ரஹாம் அந்த செல்வத்தை வச்சுக்க சொல்லிவிட்டு, இது ஆண்டவர் உனக்கு கொடுத்ததுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் மெல்கிசேதேக். பிரைஸ் தி லார்ட்.